கென்னலோடைய கிங்கே இவன் தான் பிரதர். ஆக்சுவலா கிங் ஆமா. ஓகே, இவனுடைய லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இம்போர்ட்டட் லைன்ஸா இருக்கும். இவங்க தான் வந்து மோஸ்ட் பேடு, ஓகே, பெஸ்ட் பேர் இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து மேட் பண்ணி ஓகே இது வரைக்கும் நிறைய குட்டி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு நல்ல பப்பியை சூஸ் பண்ணும்போது நீங்க நிறைய விஷயம் பார்க்கணும். ஓகே, முதல் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது அது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கான்ட்டு. ஓகே. பிரதர்ஸ் ரெண்டு பேத்துக்கும் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன் பிரதர். ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சு பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்களோட பேர் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கிணல் எங்க அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டா, அப்புறம் நம்ம கிணலோட பேர் என்ன, அது எல்லாமே ஒரு இன்ட்ரோவா சொல்லுங்களேன். கண்டிப்பா பிரதர். என் பேர் பார்த்தீங்கன்னா தீபக். ஓகே. என் பேர் வந்து ஜோயானஸ். ஓகே. நம்ம கெனல் நேம் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டாபர்மேன். கேட்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேரா இருக்கு, சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சென்னைக்குள்ளேயே இருக்கு, சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்கு. ஓகே. பள்ளிக்கரணை என்ற ஏரியாவில் இருக்கு. நம்ம கிணல்ல மோஸ்ட்லி வந்து என்ன வகையான டாக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு வெரைட்டி பண்றோம் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம கிணல்ல வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே டாபர்மேன் தான். எக்ஸாட்டிக் பிரீட் வந்து டெவில்ஸ் டாபர்மேனோட மெயின் ஸ்பெஷாலிட்டி யூரோப்பியன் டாபர்மேன் நாங்க ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். யூரோப்பியன் டாபர்மேன் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு டாக்ஸ் நம்ம கிட்ட தற்சமயம் இருக்கு பிரதர்? அதாவது அடல்ட் எவ்வளவு இருக்கு, செமி அடல்ட் எவ்வளவு இருக்கு, பப்பீஸ்னா கையில எவ்வளவு இருக்கு? இப்போ பப்பீஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பப்பீஸ் இப்போ நம்ம ஹேண்ட்ல வந்து ஒரு 18 பப்பீஸ் இருக்கு. ஓகே. செமி அடல்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ அவ்வளோ அவைலபிலிட்டி இல்ல. ஓகே ஓகே. அடல்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு 20 டாக்ஸ் கிட்ட இருக்கு. 20 டாக்ஸ் இருக்கு. எவ்வளவு மேல் எவ்வளவு ஃபீமேல் இருக்கும்? நம்ம கிட்ட வந்து 3 மேல் இருக்கு. ஓகே. மற்றது எல்லாமே ஃபீமேல் தான் சார். ஓகே. இந்த நம்ம கிணலோட கிங் அப்படின்னா யாரை சொல்லலாம், குயின் அப்படின்னா யாரை சொல்லலாம்? நம்ம கிங் வந்து யாரை சொல்லணும்னா கண்டிப்பா ஹெக்டர் தான். ஆப்வியஸா ஹெக்டர் தான். அதுல வந்து எதுவுமே இல்ல. குயின் வந்து எல்லாருமே குயின் தான். குயின்ல வந்து நாங்க பாகுபாடே பாக்குறது இல்ல, எல்லாருமே குயின் தான் எங்களுக்கு. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படியே நம்ம கிணலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு டாக்ஸா நம்ம பாத்துறலாங்களா? கண்டிப்பா வாங்க பாப்போம். பிரதர், நல்ல ஜைஜாண்டிக்கான ஒரு உருவத்தோட உன்னை கையில வச்சிருக்கீங்களே, இந்த டாகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. நம்ம கென்னலோடைய கிங்கே இவன் தான் பிரதர். ஆக்சுவலா கிங் ஆமா. ஓகே. இவனுடைய லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இம்போர்ட்டட் லைன்ஸா இருக்கும். இவனுடைய அனாட்டமிலேயே உங்களுக்கு தெரியும், நிக்கிற ஸ்டான்ஸும் சரி, இவனுடைய ஹெட்டோ சரி, ஓகே, எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரியும். இவன் ஆக்சுவலா நம்மளுடைய கிங்கோடைய மெயின் மேன் இவன் தான். அப்படிங்களா? ஆமா. அதாவது ஹெக்டர் இல்லையா இவரோட பேரு? ஆமா, ஹெக்டர். பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கிறாரு, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர். ஆக்சுவலா இவன் ஒரு ப்ராப்பர் மேல். அதே மாதிரி இவனுடைய எப்படி சொல்றது, இவனுடைய அஃபெக்ஷனும் வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுவான். லைக் ஒரு டாகோடைய கேரிங்னஸாலும் சரி, ஒரு அஃபெக்ஷனா நம்மளை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ள வரும்போது ஓடி வருவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சான்சஸ். இவனை வச்சிருக்கும் போது எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா லைக் ஒரு சோல்மேட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இவன் ஒரு கிங் ஆக்சுவலா. ஓகே பிரதர். இப்போ இது வந்து ஒரு இம்போர்ட்டட் குவாலிட்டி இல்லையா? ஆமா. இவனுடைய லைன்ஸ் பாத்தீங்கன்னா இவனுடைய ஃபாதர் சைடும் இம்போர்ட்டட் தான், மதர் சைடும் இம்போர்ட்டட் தான். ஓகே. ப்ராப்பர் யூரோப்பியன். இது என்ன லைனேஜ்ல வருது பிரதர்? இதோட பிளட் லைன் என்ன? இவனுடைய ஃபாதர் பாத்தீங்கன்னா சர்பியால இருந்து இம்போர்ட் பண்ணவன் கோய் ஆல்பா ஆல்பிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அவன் ஆக்சுவலா ஒரு நல்ல ப்ரொடியூசர் தான். அவனுடைய சன் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சன் இவன் ஆக்சுவலா. ஓகே ஓகே. இவனுடைய மதர் சைட் பாத்தீங்கன்னா பாஃபி ஆஃப் குஜராத். ஓகே ஓகே. குஜராத் கெனல்ல இருந்து வாங்குனது. ஆமா, அவங்களும் இம்போர்ட்டட் லைன்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு மேசிவான ஜைஜாண்டிக்கான போன் டென்சிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு டாக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா. பிரதர், இப்போ இவனுக்கு என்ன ஏஜ் ஆச்சு, என்ன வெயிட் இருக்கான், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவன் பாத்தீங்கன்னா லைக் இவன் பப்பில தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஓகே. 6 months இருக்கும்போது எடுத்துட்டு வந்தோம். இப்போ இவனுடைய ஏஜ் வந்து 5 years. 5 years வந்து எல்லாத்துக்குமே காரணமே, இந்த கிணறு ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே இவன் தான். இவன் வெயிட் பாத்தீங்கன்னா லைக் இவன் ப்ராப்பரா பப்பில இருந்தே கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். ஓகே. இப்போ கரெக்டா அவன் 50 kg இருக்கான். 50 kg இருக்கான். யூசுவலாவே வந்து யூரோப்பியன் பிரீட்ஸ் அப்படினாவே வந்து கொஞ்சம் ஹெவி சைஸ்ல தான் இருக்கும் இல்லீங்களா? ஆமா. ஓகே பிரதர். கார்டிங் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காரு இவரு? கார்டிங் எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது சார். உள்ள வந்து உள்ளன்னு இல்ல, அங்க இப்போ இங்க இருப்பான், அங்க கேஜி இல்ல, அங்க கேட்ட லைட்டா யாரா டச் பண்ணாலே போதும், உடனே இங்க இருந்து நம்மளுக்கு சிக்னல் காமிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். சுத்தி ஆல்வேஸ் அலர்ட்ல தான் இருப்பான். அலர்ட்ல தான் இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட் அவன் யாரா இருந்தாங்கன்னா போயிடுவாங்க. ஓகே. அக்ரெஷன் அப்படின்னு பாக்கும்போது எப்படி ஹியூமன் அக்ரெஷன் இருக்கா, அனிமல் அக்ரெஷனா? இவன் அனிமல் அக்ரெஷன் அப்பப்போ இருக்கும், கொஞ்சம் இருக்கும். பட் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி.
ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தான். ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, டோட்டலி ஓகே ஓகே. அதாவது அந்த த்ரெட்டனிங் வரும்போது மட்டும் தான் அது வந்து அதோட இது நேச்சர் காட்டும். எனக்கு வந்து ஏதாவது டேஞ்சர் வருதுன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட் அவன் காலி சார்ஜ் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அடுத்த செகண்ட் அவன் சார்ஜ் பண்ணிடுவான். ஓகே ஓகே. பார்க்கும்போதே தெரியுது, உடனே கேட்டுருவான். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்னா சொன்ன உடனே கேட்டுருவான். பயங்கர அலர்ட்டா இருக்குது, அதை பார்த்தாவே தெரியுது, அதோட இயர்ஸ் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. பிரதர், இப்போ ஒரு அருமையான ஒரு ஃபீமேல் கையில் வச்சிருக்கோம், கூடவே ஹெக்டரும் நிற்கிறாரு. என்ன சமாச்சாரம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், இவங்க 2 பேர் ஏன் இங்கே கொண்டு வந்திருக்குன்னா, இவங்க தான் வந்து மோஸ்ட் பேடு, ஓகே, பெஸ்ட் பேடு, பெஸ்ட் பேர் இவங்க 2 பேர். இவங்க 2 பேர் வந்து சேர்ந்து மேட் பண்ணி ஓகே இது வரைக்கும் நிறைய குட்டி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. இதுல என்ன ஆகுதுன்னா, அச்ச மாதிரியே லைக் 2 பேரும் லைக் போடுற குட்டி ஹெக்டர் மாதிரியே வரும். நல்ல கேரக்டரிஸ்டிக்கும் சரி, ஓகே இதுவும் சரி. இவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஃபீமேல், கார்டிங்கா இருந்தாலும் சரி, கேரிங்கா இருந்தாலும் சரி, ஓகே, அவருடைய டெம்பர்மெண்டா இருந்தாலும் சரி, இவ ஓட ஆரம்பிச்சானா 1 மணி நேரம் அவ கூட ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். பண்ணியே ஆகணும். அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஓட்டிக்கிட்டே இருப்பா, நிக்கவே மாட்டா, சூப்பர், ஒரு செகண்ட் நிக்க மாட்டா. ஓ ஓ ஓ. இப்போ எவ்வளவு லிட்டர்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து? இவங்க இது வரைக்கும் சேர்ந்து 3 லிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 லிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பப்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கு பிரதர் இருக்கு? பப்பீஸ் எல்லாமே லைக் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா வரும். பப்பீஸ் ஒரு பா சைஸே வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு நம்ம பா ஃபுல்லா வரும், நம்மளுடைய கை மாதிரி வரும். அவ்வளவு பெருசு இருக்கும் அதோட கால். ஓகே ஓகே. ஹெட் சைஸ்லாம் நீங்க நல்லா வரும். அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸே வந்து அந்த ப்ராப்பர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இருக்கும். சோ ஹெவி சைஸ் அப்படிங்கிறீங்க? ஹெவி சைஸ், கண்டிப்பா ஹெவி சைஸ். இப்போ ரீசெண்டா ஏதாவது லிட்டர்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா, இவளுடைய லிட்டர்மெண்ட் இப்போ ஆக்சுவலா இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்து மேட் பண்ணது ஒரு லிட்டர்மெண்ட். இப்போ ஒரு லிட்டர்மெண்ட் கையில இருக்கு, ஹேண்ட்ல இருக்கு. ஆமா, ஓகே. அந்த பப்பீஸையும் நம்ம காட்டி கண்டிப்பா. இவளை எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இவளுடைய ப்ரீவியஸா நம்ம காமிச்சோம் இல்லையா 2 டாக்ஸ், அவளுடைய ஃபர்ஸ்ட் டாட்டர் இவ தான், ஹெக்டரோடது. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்த ப்ரோஜனி இவ தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் டாட்டர் இவ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோஜனி இவ தான். ஆக்சுவலா நான் என்ன சொல்லணும்னா, இவ தான் வந்து அந்த லிட்டர்லயே சின்ன டாக், இருக்கிறதுலயே சின்ன டாக் இவ தான். ஓகே ஓகே. ஆனா ஒரு மேலுக்கு ஈக்குவலா நிக்கிற ஒரு டாகும் இவ தான். இவ தான் வந்து லைக் எப்படி சொல்றது, இவளுடைய பா சைஸும் சரி, இவளுடைய ஹெட் ஸ்ட்ரக்சரும் சரி, இவளுடைய ஆனடாமியும் சரி, இவ நிக்கிற அந்த அட்டென்ஷனும் சரி, இவ கார்ட் பண்ற சென்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும். ஓகே, மோஸ்டாவே எல்லா பப்பீஸுமே ஹெக்டர் கிட்ட இருந்து வரது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகே, இவளுடைய பால் கிரேஸ், டாய் கிரேஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றோம்னா, லைக் ஒரு பால் போட்டா போதும். ஓகே, இவளும் இது வந்து அவங்க அம்மா மாதிரி 1 hour விடாம ஓடுவாங்க. எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. இவங்க பேர் சொல்லலையே பிரதர் நீங்க? இவளுடைய பேர் வந்து அத்தேனா ஆஃப் டெவில்ஸ் டாபர்மேன். அத்தீனா. ஓகே, நாங்க செல்லமா எத்தீன் கூப்பிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. உண்மையாலுமே ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேலுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆமா, அதோட ஃபாதர் அண்ட் மதரோட அனாட்டமி அப்படியே அதுகிட்ட இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா. இப்போ என்ன ஏஜ் ஆயிருக்கு பிரதர் இது? இவளுக்கு இப்போ 3rd இயர் ஆயிருக்கு. ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்ணிருக்கோம். சோ லிட்டர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி நான் ஃபீமேல் காமிச்சிருந்தேன் இல்லையா, எத்தீனாவை காமிச்சிருந்தீங்க பண்ணனும் சொன்னலையா? ஆமா, அவனுடைய பேர் இவன் தான் அது. இவங்க ஃபாதர் பத்தி சொன்னோம் இல்லையா? ஓகே, ஹெட் ஆஃப் பூபா ஹவுஸ். அவனுடைய சன் இவன் ஆக்சுவலா. ஓகே, அவனுடைய ஞாபகார்த்தமா நாங்க இவனை ரீடைன் பண்ணி நாங்களே வச்சிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இவருடைய பேர் வந்து சுப்ரமணி. ஆமா, சுப்ரமணி. ஏதோ விஜய் படத்துல பேர் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. ஓகே, என்ன ஏஜ் ஆகுதுங்க இதுக்கு? இவனுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கீங்களா அத்தீனா கூட? மீட்டிங். ஆமா. ஓகே, சோ இவங்களோட பப்பீஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 60 daysல யார் வேணா கான்டாக்ட் பண்ணலாம் இல்லீங்களா? இதோட கேரக்டரிஸ்டிக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரதர். இவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, இவன் அவங்க அப்பா மாதிரியும் சரி, இவங்களுடைய அம்மா மாதிரியும் சரி, ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்பாவுடைய அக்ரெஷனும் இருக்கும். அவங்க அப்பா பத்தி நான் சொல்லணும்னா, அவன் மோஸ்டா நிறைய பேர் தெரியும், பட் இருந்தாலும் சொல்லணும்னா அவன் ஒரு ஹண்டிங் டாக்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் லைன் சொல்லலாம். அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாவே ஒர்க்கிங் தான். ஒர்க் அவனுடைய இது. அதே மாதிரி தான் இவனை வந்து ஒரு நல்ல கார்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இவன் பாராமீட்டர்ஸ்ல விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஷோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சோ இவனுடைய லைன் இது பாருங்க, சொல்லவே வேணாம். பப்பி மாதிரி ப்ளே பண்ணிட்டே இருக்குது, ரொம்ப ப்ளேஃபுல்லா இருக்குது. ஆமா, ஓகே. தேடிக்கிட்டே இருப்பான், கை வச்சிடணும், இல்லைன்னா விட மாட்டான். இந்த ஃபீமேல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரி டெயில். இவங்க ஃபேரி டெயில். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இவங்க பாத்தீங்கன்னா அமித்ராஸ் லைன். இவங்க அமித்ராஸ் லைன். அமித்ராஸ்ங்கிறதான முதல் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண ஒரு லைனேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண லைனேஜ் இது. ஓகே, அதோட டாட்டர் தானே இது? ஆமா, அதோட லைனேஜ்ல வந்தது இவங்க. ஓகே ஓகே. என்ன ஏஜ் ஆகுது பிரதர் இதுக்கு? இதுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 5 years. 5 years ஆச்சு. இப்போ இது வந்து டெயில் வந்து இது பண்ணாம இருக்கு, டக் பண்ணாம இருக்கு, எப்படி? ஒரு சிலது வந்து நம்ம நேச்சுரலாக வேணும்னு சொல்றதுக்காக வச்சிருக்கோம் அந்த டைல. ஓகே, அதனால தான். ஓகே ஓகே. இது கொஞ்சம் அக்ரெசிவ் மாதிரி தெரியுது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இதை பத்தி? இல்ல இவங்க ஃப்ரெண்ட்லி தான். அவங்க இப்போ புதுவெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்காங்க, பிளேஃபுல்லா இருக்காங்க. ஆமா. நல்ல சைஸா ஜைஜாண்டிக்கா இருக்கு. என்ன வெயிட் இருக்கும் பிரதர் சுமாரா?
இவங்க ஒரு 40 கிட்ட இருப்பாங்க. 45 பக்கத்துல இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேலோட வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு மேலுக்கு ஈக்குவலண்டான இது இருக்கும். லிட்டர்மெண்ட் ஆயிருக்கா பிரதர்? இதோட லிட்டர்மெண்ட் ஏதாவது நம்ம கையில இப்போ தற்சமயம் இருக்கா? இல்ல இப்ப நம்ம நெக்ஸ்ட் வரும், இவங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆனா இதுக்கு முன்னாடி லிட்டர்மெண்ட் எடுத்துருக்கோம் நம்ம இல்லையா? லிட்டர்மெண்ட் எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த லிட்டர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. ஓகே ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே பாக்குறதுக்கு நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கு. இவருடைய பேர் வந்து ஹெல்லா ஆஃப் டெவில்ஸ் டாபர்மேன். ஓகே, இவருடைய லைன்ஸ் பத்தி சொல்லணும்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்க. இது வேர்ல்ட் வைடு தெரிஞ்ச லைன்ஸ். ஸ்டார்ம் ஆஃப் லீப்பர்லேண்ட் அண்ட் இவருடைய கிராண்ட் சைர் பாத்தீங்கன்னா யூடி டெல்னாசி. ஓகே ஓகே. இவரோட ஹேடோடைய டாட்டர் தான். எஸ். இவங்க லைன்ஸும் சரி, இவங்க லைன்ஸ்லேயே எப்படின்னா இது ஒரு அவங்க அந்த பிரீடர்ஸே வந்து சூஸ் பண்ணி போட்ட லைன்ஸ் தான். ஓகே. மெயின் பர்பஸ் வந்து கார்டிங் தான். ஃபீமேலா இருந்தாலும் இவருடைய கார்டிங் சென்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆன் பாயிண்ட்ல இருக்கும் இவங்களுடைய கார்டிங் சென்ஸ். இந்த லைன்ஸோடைய மெயின் ஃபோக்கஸே வந்து ஓகே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கார்ட் பண்ணும். அந்த சரௌண்டிங் இவ பர்த்ல இருந்து இருக்கிற சரௌண்டிங்க இவ சாகுற வரைக்கும் இவ கார்ட் பண்ணுவா. ஒரு பக்காவான ஒர்க்கிங் லைன்ஸ் இவ. ஓகே ஓகே. இவருடைய சோசன் பார்ட்னருமே அப்படிதான். ஆடோட போட்ட ஃபீமேலும் அதே மாதிரி தான். ஓகே ஓகே. அதோட அலர்ட்டும் வந்து பயங்கரமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு சின்ன சவுண்ட் கேட்க கூடாதுன்னு உடனே காதுல நின்னுடும், ஒரே சுத்தி பாப்பா. பாத்தீங்களே தெரியும் உங்களுக்கு. ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிணலில் இருக்கிற ஒவ்வொரு டாக்ஸை பற்றியும் அதோட ஸ்பெசிஃபிக்காக அது என்ன லைனேஜ், என்ன பிளட் லைனில் வந்தது, அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போது என்னோட கேள்வி ஒன்று தான். எத்தனையோ வகையான ப்ரீட்ஸ் இருக்குது. டாக்னு எடுத்துட்டோம்னா டாய் ப்ரீட்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் வெரைட்டியாக இருக்குது. அதில் டாபர்மேனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் எடுக்கணும்? இப்போ நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக டாபர்மேன் பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லணும்னா, டாபர்மேன்ன்றது வந்து ஒரு கார்டிங் டாக் தான். அதில் மெயின் ஜெனட்டிக் எல்லாத்துக்கும் ஒரு ஜெனட்டிக் இருக்குது. எல்லா டாக்ஸுமே ஒரு ஜெனட்டிக் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த டாபர்மேனை சூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இதுக்காக தான், கார்டிங்காக தான். மெயினாக கார்டிங்காக தான். ஸோ லைக் டாபர்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு 4 பாடி கார்டு வச்சுருக்கோம், ஒரு டாபர்மேன் வச்சுக்கிட்டோம் 1. ஓகே. அந்த அளவுக்கு அது கார்ட் பண்ணாதான் அது ஒரு டாபர்மேனே. ப்ராப்பர் பிரெட் பியூர் டாபர்மேன்னா அதுதான். ஸோ பாக்ஸ்லேயே முதல்ல 2 வகை இருக்கு. ஓகே. ஒன்று வந்து சின்ன பசங்க நம்ம வீட்டில் இருக்கிற பாப்பாலாம் வந்து சும்மா விளையாடுறதுக்கு, அந்த பாப்பா பார்த்துக்கிறதுக்கு, பிளேஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன். ஓகே. 2வது வகை பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்னா மெயின் கார்டிங் தான். இந்த கார்டிங்ல வந்து நீங்க 2வது வகை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது அவனுடைய ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ லைக் ராட்வில்லர்னு ஒன்று இருக்கு. அது வந்து அதுவும் நல்ல டாக் தான். அதுவும் கண்டிப்பா ஒரு நல்ல ஒர்க்கிங் லைன் தான். ஆனா அதுவே ராட்வில்லர் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது உங்களுடைய கமாண்டை நெக்லெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் நானும் வளர்த்துருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் அது உங்களை இது பண்ணும். ஆனா டாபர்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ சொன்னாலும், அது டயர்டா இருந்தாலும் சரி, அது விளையாட்டு இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி, சாப்பிட்டு இருந்தாலும் சரி, நம்ம சொல்ற கமாண்டை அடுத்த செகண்ட் தட்டாம கேட்குற ஒரு டாக்னா டாபர்மேன். இம்மீடியட்டா ஒரு சொடக்கு போடுற நேரத்துல சொன்னோம்னா அது வந்து நிற்கும். உட்காருனா உட்காரும், நில்லுனா நிற்கும், அங்கேயே இருனா இருக்கும். அதனால நான் வந்து இதை சூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன் ப்ரோ. அதாவது இதோட அனாட்டமி மட்டும் இல்லாம கமாண்டிங் கட்டுப்படுறது மட்டும் இல்லாம ஐக்யூ பவர் சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. இவருடைய ஐக்யூ வந்து நீங்க பாத்தீங்கன்னா லைக் ஒரு 6th சென்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி தான். இப்போ லைக் ஹியூமன் மாதிரி தான். ஓகே. இதுங்க ஆக்சுவலா எனக்கு வந்து இவங்க கூட இருக்கும்போது லைக் ஒரு டாக் கூட இருக்கிற மாதிரி, லைக் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க என்னடா நாய்கிட்ட பேசிட்டு இருக்கா, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க என் கூட 24 hours இருக்காங்க. ஓகே. ஸோ லைக் ஒரு ஃப்ரெண்டோட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றதுக்கு அது ஃபீல் பண்றதும் சரி, அது புரிஞ்சுக்கிறதும் சரி, நான் சொல்றதெல்லாம் கேட்கறதும் சரி, அது ஒரு ஹியூமன் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அது ஒரு தனி டாக் மாதிரியே எனக்கு தெரியாது. இவங்களுடைய ஐக்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா. ஓகே. அதாவது வந்து இதோட ஐக்யூ பவர் பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஒபீடியன்ஸ்க்காகவே வந்து ஆர்மில யூஸ் பண்றாங்க இல்லையா? கண்டிப்பா ஆர்மில நம்மகிட்டே ஆக்சுவலா போலீஸ் ஒர்க்குலாம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே. அது நியூஸ்லலாம் வந்திருக்கு ஆக்சுவலா. சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் எடுத்திருக்காங்க பப்பீஸ் இல்லையா? நம்மகிட்டே. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க பப்பியோட குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. எதோட லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பப்பீஸ் கையில் இருக்கு இப்போ, அது மட்டும் இல்லாமல் பப்பீஸ் உங்ககிட்ட நாங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? பப்பீஸ் வாங்கணும்னா ஒன்றும் இல்லை, நம்பர் உங்ககிட்ட கொடுப்பேன். அது இல்லாமல் எங்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஓகே, யூடியூப் பேஜ் இருக்கு, வாட்ஸ்அப்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பப்பீஸ் இப்போ யார் அவைலபிள் இருக்குன்னா ஹெக்டர்தும் இவனுடையதும்
டோராவோட இதுவும் ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேர் காமிச்சோம் இல்லையா, அவங்களுடைய லிட்டர் கையில இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. அவங்க லிட்டர் இப்போ என் கையில அவைலபிளா இருக்கு. ஓகே. செகண்ட் லிட்டரும் இருக்கு என்கிட்ட. ஆக்சுவலா இன்னொரு லிட்டரும் இருக்கு, இவங்க லிட்டர் இல்லாம. ஓகே. செகண்ட் லிட்டர் வந்து நான் ஒரு மேல் காமிச்சிருந்தேன் இல்லையா சுப்பிரமணி, ஆமாங்க, அவனோடதும் டேமான் டெல்னாசின்னு ஒரு டாக் இருக்கும். ஓகே ஓகே. அதோடைய டாட்டர் இருக்கு, அது இம்போர்ட்டட் டாக். ஓகே. இம்போர்ட்டட் டாட்டர் இருக்கு, அவங்க 2 பேர் கூட மேட் பண்ணி அதோடைய பப்பீஸ் இருக்கு. டோட்டல் எவ்வளவு பப்பீஸ் கையில இருக்கு bro? டோட்டலா இவனுடைய பப்பீஸ் 8 இருக்கு. ஓகே. அந்த பப்பீஸ் ஒரு 8 இருக்கு. 8 இருக்கு. சோ 8 + 8 16 பப்பீஸ் இப்போ. எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு பப்பீஸ்க்குலாம்? இவனுடைய பப்பீஸ்லாம் பாத்தீங்கன்னா 50 டேஸ் ஆயிருக்கு. 50 டேஸ் ஆயிருக்கு. 50 டேஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. டேமன் டெல்னாசியோட டாட்டர் பப்பீஸ்லாம் பாத்தீங்கன்னா 30 டேஸ் ஆயிருக்கு. 30 டேஸ் முடிஞ்சிருக்கு. எப்போ நம்ம பப்பீஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம் பிரதர்? எவ்வளவு டேஸ் கழிச்சு? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க கிணல்ல வந்து மேக்ஸிமம் நாங்க வந்து 2 months 2 months மேக்ஸிமம் 3 months கூட நாங்க வச்சுப்போம். அது வந்து வேக்சினேஷன் பொறுத்து தான். ஓகே. சோ ஒரு 3 டேஸ் முடிச்சிட்டு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம பப்பீஸ் கொடுக்கிறோம். 3 வேக்சின் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்க பப்பீஸ் வெளியவே போவோம். ஓகே. இதுல எதுக்காக நாங்க இவ்வளவு நாள் வச்சிருக்கோம்னா, ஓகே, பப்பீஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது கொஞ்ச நாள் இருக்கணும். மதர் ஃபீடிங்ல இருந்து உடனே எடுத்துக்கூடாது. ஒரு 45 டேஸ் கம்பல்சரி, இங்கேயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலுமே சரி. ஓகே. 45 டேஸ் அதோடைய மதர் கூட இருந்தாதான் மதருடைய மில்க் கொடுத்து அதோடைய இம்யூனிட்டியும் சரி, அதோடைய தடுப்பு சன்மையும் சரி, அதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்யூன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அந்த பப்பி growthலயும் சரி பப்பிலயும் சரி அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி வேக்சினேஷனும் கரெக்டா போட்டுருக்கணும். மேக்ஸிமம் வந்து டாக்ஸ் வந்து எந்த பப்பீஸ்லாம் வந்து அவருடைய பேரண்ட்ஸ் கூட ஒரு மினிமம் ஒரு 2 months இல்ல 2.5 months இருக்கோ, ஓகே, அந்த பப்பீஸ் தான் வந்து அந்த மதர் அண்ட் ஃபாதருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கும், அப்படியே ரிசம்பிளும் ஆகும். ஆமா, அது ஃபர்ஸ்ட் கத்துக்கும். அதுக்கப்புறம் அது வளரும் போது அதோடைய கேரக்டரே அதுக்கு பில்ட் பண்ணும். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்கணும் அப்படின்னா புக்கிங் பண்ணி வச்சு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், இல்ல டைரக்டா வந்து நேரடியாக கிணலை விசிட் பண்ணி தான் பப்பி எடுக்கணுமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது டைரக்டா வந்து என்ன விசிட் பண்ணி நீங்க வாங்கணும். நேர்ல வந்து விசிட் பண்ணி வாங்க சொல்றீங்க. நீங்க பார்த்து என் கூட கொஞ்சம் பேசி உரையாடி நீங்க அதுக்கப்புறமா சூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. பப்பீஸ் வந்து நிறைய இடத்துல வித்துருக்கேன் சார். நான் டெல்லிக்கு போயிருக்கு, ஆல் ஓவர் இந்தியா போயிருக்கு, காஷ்மீர், ஜம்மு, அசாம் எல்லா இடத்துக்குமே போயிருக்கு. நம்ம சென்னை, தமிழ்நாடு சுத்தியும் நிறைய இடத்துக்கு போயிருக்கு. ஸோ தூரத்துல இருந்து கேட்டாலும் நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு நல்ல யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல, ஒரு நல்ல ஷோ லைன்ல, ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியில நீங்க ஒரு பப்பி எடுக்கணும்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் எங்க கிட்ட 40,000 இருந்து ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா படலாம். ஓகே. பட் நீங்க நேர்ல வந்து எங்க கிட்ட கிணலுக்கு வந்து எங்க கூட பேசி என்னுடைய டாக்ஸ் எல்லாம் பார்த்து, நாங்க மெயின்டைன் பண்றதெல்லாம் பார்த்து, இவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து, இவங்க வந்த இடத்தெல்லாம் பார்த்து நீங்க வாங்குனீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆமா. ஸோ கிணலை விசிட் பண்ணி பப்பி செலக்ட் பண்றது பெஸ்ட். பெஸ்ட். உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இங்க கொடுத்துடலாம் பிரதர். பப்பி தேவைப்படுறவங்க உங்களை தொடர்பு கொள்ளட்டும். கண்டிப்பா பிரதர். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெவில்ஸ் டாபர்மேன் கிணலை வந்து விசிட் பண்ணது மட்டும் இல்லாம உங்களோட டாபர்மேன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க காமிச்சிங்க. அதோட குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக் எல்லாமே சொன்னீங்க. உண்மையாலுமே பார்த்துருக்க எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும், இன்னும் இதே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டான நிறைய டாக்ஸை நீங்கள் உருவாக்கி நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.